நான் உங்கள் டாக்டர் ஆஷா லண்டன் பேசுகிறேன். இன்னைக்கு காலையில் என்கிட்ட கிட்ட சில வருஷங்களாக மருந்து சர்க்கரை நோய்க்காண்டி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற என்னோட ஒரு சகோதரன் தான் சொல்லணும். அவங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஏப்ரல் மாதம் போன வருஷம் வந்திருக்காங்க. அப்போ நடுவில் வரவே இல்லை, இன்னைக்கு தான் வந்தாங்க. என்னன்னா ஒரு 25 வருஷமாக மூளை தொந்தரவுனால கஷ்டப்படுறேன், எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன் உள் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 மாசமாக ப்ளீடிங் வந்து நிற்காம போயிட்டுருக்கு. எல்லா ட்ரீட்மெண்ட் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு அந்த பிளட்டு நிற்கலை. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் காலையிலேருந்து இப்போ காரில் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 4 மாசமா உங்களுக்கு 4 மாசமா என்ன ஆயிடுச்சுன்னா ப்ளீடு வந்து மோஷன் போகிறதுக்கே ஃபஸ்ட்டு பயம். மோஷன் போகிறதுக்கே பயம். ஏன்னா அந்த ப்ளீடோட இரிட்டேஷன் என்னால் தாங்க முடியும். மோஷன் போகிறதுக்கு முன்னாடி பிளட் போதா போகும்போதா போய் முடிச்சப்ப அது 2 டைப்ஸாக போடும் மேம். எப்படின்னா ரொம்ப சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பிளட் வந்துடுது. சிவியர் கான்ஸ்டிபேஷனுக்கு முதல்ல பிளட் வந்துடுது, அப்புறம் தான் மோஷனே வருது. இப்போ நல்ல ஓரளவுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற இது இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மோஷன் வந்துடுது, அப்புறம் பிளட் வந்துடுது. மோஷன் போய் முடிச்ச அப்புறம் பிளட் வருது. நிறைய டைப் இருக்குங்க. மோஷனோட கிழிச்சுக்கிட்டு ஃபிஷஸ் இருக்குன்னா மோஷனோட கோடா பிளட் ஒட்டி இருக்கும். அது ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்லுவோம், ஃபிஷர். அதில் வந்து இப்படி இருக்கும். ஸோ இவருக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வேற ஏதாவது குடல் சம்பந்தமான புற்றுநோயோ இருக்கலான்ற அளவுக்கு பயந்துட்டார் போல. அதுக்கப்புறம் போய் கொலனோஸ்கோப்பி வரைக்கும் பார்த்துட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளட் போய் அவரோட நேமை நான் மறைச்சிக்கிறேன். இதில் வந்து உள் மூலம்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னு அவருக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. சரியா? அப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருப்பி வச்சுக்கோங்க சார், அவங்க வந்து அதையும் செக் பண்ணிட்டாங்க. ஸோ பைல்ஸ் தான். 4 மாசமா ப்ளீடிங் போகுது. இப்போ காலையிலேருந்து காரில் உட்காந்துருக்க முடியல, பயங்கர எரிச்சல் இருக்குன்னு சொன்னார். இப்போ அவரோட டைம் பார்த்துரும், 11 o'clock ஆகுது. இப்போ நான் அவருக்கு என்ன பண்ணுறேன்னா மருந்து குடிக்க வச்சு வெளியே உட்காரேன். ஹோமியோ மெடிசன் வந்து கீழே வச்சுக்கோங்க. ஹோமியோ மெடிசன் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கும். ஹோமியோபதி மருந்து வந்துட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப வேகமாக குணமாகும். நான் நிறைய தடவை சொல்லுவேன், ஹோமியோ மெடிசன் ஸ்லோவாகும்னு ஒரு தப்பான ஒரு மித்து இருக்குது. அந்த மித்தை இன்னைக்கு உடைக்கணும். ஸோ இப்போ அவருக்கு வந்து பயங்கரமாக எரிச்சல் இருக்குது, கார்லேயே உட்காந்துருக்க முடியல, 4 மாசமா ப்ளீடிங் போச்சுன்னு சொன்னார். இப்போ நான் அவருக்கு எல்லாம் வந்து வெளியே குடிக்க வச்சுட்டு உள்ளே கூப்பிடுமா அவருக்கு எரிச்சல் எப்படி குணமாயிருக்கா குணமாகலையா, ஹானஸ்ட்டாக உங்களுக்கு சரியாச்சு சொல்லுங்கள், சரியாகலன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மருந்து கொடுக்குறேன், மூலத்துக்கு ஹோமியோபதியில் என்ன மருந்து இருக்குது, பௌத்திரத்துக்கு என்ன மருந்து இருக்குது, ஆசனவாய் வெடிப்பு ஃபிஷஸ்க்கு என்ன மருந்து இருக்குது, அந்த மருந்து கொடுத்தா எப்படி நிரந்தரமாக குணமாகும். ஏன்னா நேற்று என் கிளினிக்கு 5 தடவை பௌத்திரத்துக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு 6ஆவது தடவை பௌத்திரம் வந்து என் கிளினிக் வந்தார். பௌத்திரத்துக்கு 5 தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஃபிஸ்டுலா நானும் ஆசனவாய் பக்கத்தில் ஒரு சின்ன பிம்பிள் மாதிரி வரும், கையில் தரவுனீங்கன்னா முகத்தில் ஒரு பருவமச்சமா இப்படிதான் இருக்கும். ஆனால் அப்படி வலிக்கும், உள்ளேருந்து ஸ்மெல்லோட பஸ் வரும். அது இந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணி வச்சா 12 o'clock பொசிஷன் ஆப்ரேட் பண்ணால் 8 o'clock 9 o'clock 6 o'clock 4 o'clock ஆசனவாய்ஃபில் 5 தடவை ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. 6ஆவது தடவை அவங்களுக்கு பௌத்திரம் வந்துருச்சு. வந்தோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்து ரொம்ப பெயின் தாங்க முடியலன்னு டாக்டர் வந்து இப்பயும் ஆப்ரேட் தான் பண்ணணுன்னே, சரி எப்படியோ ஹோமியோபதியில் ட்ரை பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஃபிஷர் இன் ஆனோ ஆசனவாயில கிராக், அதுக்கு எப்படி மருந்து, மூலம் வெளிமூலம் வெளியே நீண்டு, அதாவது மோஷன் போயிட்டுல கழுவும் போது அரும்பு மாதிரி கையில் தட்டுப்பட்டா அது வெளிமூலம். மோஷன் போமோ வெளியே வருது, போய் முடிச்சப்பறம் உள்ளே போயிடுது, இது ஒரு கேட்டகரி. தேர்ட் வந்துட்டு மோஷன் போமோ வெளியே வந்துடுது, கை வச்சு தள்ளா உள்ளே போதும், இது ஒரு கேட்டகரி. வெளியவே இருக்கு எப்பயுமே, அது ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி ஃபைல்ஸ், தேர்ட் டிகிரி இருக்கு. இது இல்லாம இன்டர்னல் பைல்ஸ் மட்டும் இருக்கும், வெளியவே இருக்காது. இது இன்டர்னல் பைல்ஸ் இருக்கு. அந்த தேர்ட் டிகிரி ஃபோர்த் டிகிரின்னு ஒரு டிகிரி வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆசனவாயே வெளியே துருத்திட்டு வருது, ரெக்டல் ப்ரொலாப்ஸ் ஆஃப் ரெக்டம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ப்ரொலாப்ஸ் ஆஃப் ரெக்டம்ல என்னன்னா முக்கி சின்ன வயசுலேயே தண்ணி ப்ராப்பரா குடிக்காம, ஒழுங்கா மோஷன் போகாம, குழந்தைங்களுக்கே தண்ணி ஒழுங்கா குடிக்க வைக்காம, ரொம்ப முறுக்கி மோஷன் போன பசங்களுக்கு குடலே இறங்கிடும், ரெக்டல் ப்ரொலாப்ஸ். அதுக்கு ஹோமியோல பெஸ்ட் மெடிசன் இருக்கு அந்த ரெக்டல் ப்ரொலாப்ஸ்க்கு. ஸோ ரெக்டல் ப்ரொலாப்ஸ்க்கு என்ன மருந்து, உள்மூலத்துக்கு வெளிமூலத்துக்கு, ரத்தம் போறதுக்கு, வலி எரிச்சலுக்கு, ஆசன வெடிப்புக்கு, பௌத்திரத்துக்கு, இந்த எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டிலே பண்ணணும்னா துத்தி இலை அரைச்சி குடிக்கலாம். பட் வந்துட்டு நீங்கள் குடிச்சிட்டீங்க, துத்தி இலை மார்க்கெட்லேயே இல்லையா? துத்தி இலை பொடி தான் இருக்கா? சரி, துத்தி இலை பொடி சாப்பிட்டீங்களா? அது சாப்பிடல, அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேப்லெட் கொடுத்தாங்க, பைலகாமா.
அது சாப்பிட்டேன். அதுவும் ஒரு 4 நாள் கேட்குது, அப்புறம் கேட்கல. ஆனா நிரந்தர தீர்வு வந்து ஹோமியோபதியில் இன்டர்னல் மெடிசன். ஸோ அந்த இன்டர்னல் மெடிசன்ஸ் நிரந்தரமா இந்த பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கும். சாதாரண மூலம் தானே, இதுக்கு போய் இப்படி பண்றீங்களா நம்ம யோசிக்க முடியாது. இவர் என்ன சொன்னாரு, ஹீமோகுளோபினே 9க்கு வந்துருச்சு, 4 மாசமா டெய்லி பிளட் போய் டயர்ட் ஆயிட்டேன், சோர்வா இருக்கேன், எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிட்டாரு. ஏற்கனவே என்கிட்ட தான் மருந்து சாப்பிட்டு இருந்தாரு. ஆனா இதுக்காண்டி இவ்வளவு தூரம் வரணுமா? நீங்க எந்த ஒரு தர்மபுரியா? தர்மபுரியில இருந்து நியர் ஹொசூர். சரி, இந்த ஒரு பைல்ஸ்க்கான இவ்வளவு தூரம் வரணுமா? 4 மாசம் கஷ்டப்பட்டு ஹீமோகுளோபின்லாம் குறைஞ்ச அப்புறம் இப்ப ஒரு வழி இல்லாம கிளம்பி இங்கே வந்துட்டீங்க. உலகம் முழுக்க இருக்கிற மூலம், பௌத்திரம், ஆசனவாய் ரெக்டல் ப்ரொலாப்ஸ், ஃபிஷஸ், ஆசனவாய் வெடிப்பு எல்லாருக்கும் இன்னைக்கு உங்களால ஒரு விடுதலை இல்ல. இந்த வீடியோ நான் போடவே இல்ல, ஃபிஸ்டுலாக்கு போட்டிருக்கேன், பைல்ஸ்க்கோ ஃபிஷஸ்க்கோ போடல. அப்ப இது ஒரு பெரிய தீர்வு இல்ல. வீடியோலாம் அத பார்த்துட்டு இது வரைக்கும் மேம் பைல்ஸ்க்கு போடவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாருங்களேன், நான் என்ன பண்ணட்டும், நான் டெய்லி ஒரு வீடியோ எடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கிளினிக்கே பார்க்க முடியாது. ஆனா இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. நாக்கில் ஒருத்தர் கேன்சர் வந்து ஒரு டைம் வீடியோ எடுத்து நீங்க போட்டிருக்கீங்களா, நான் இன்னைக்கு வந்து ஒரே மனதைரியம் கேன்சரே குணமாக்கிட்டாங்க, இதெல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு வந்தனே தவிர என்கிட்ட ரெகுலரா சாப்பிட்ற பேஷண்ட்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ உங்களால உட்காரவே முடியல, இப்படியே உட்காந்துருக்காரு, இப்படியே ஊனி இருக்காரு. அவரோட எரிச்சலை நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஒரு சகோதரியா நான் எனக்கு என்ன பண்ணேன்னா, அவரை மருந்து குடிக்க வச்சு வெளியே உட்கார வச்சுட்டு திருப்பி ஒரு 1 hour கழிச்சு உள்ள கூப்பிட்டு நம்ம வீடியோ போடுறோம். இப்போ வந்து 11:10 ஆகுது. ஸோ அவரோட உங்க கை இங்க வச்சிருங்க, இங்க வைங்க. ஓகே, பாருங்க 11:10 ஆயிடுச்சா? திருப்பி வந்து நம்ம டைம் பார்க்குறோம். பட் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். நீங்க போய் சாப்பிட்டு வந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. இது அவசரப்படுறவங்களுக்கு தான் இதோட வேதனை தெரியும், கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இதோட வலி தெரியும். கரெக்ட். ஏன்னா சொல்றவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த ஃபிஸ்டுலா இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகல 4 month 5 month, அது எங்க ஃபேமிலியிலே நடந்திருக்கு. எங்க அப்பா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணி அது சக்ஸஸ் ஆகாம அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட், அந்த கட்டி வைப்பாங்க, ஏதோ அது வச்சு ரப்பர் பேண்ட் மெத்தடோ இல்லை பேண்டிங் மெத்தடோ எதுவும் பண்ணுவாங்க போல. கட் பண்ணி ஓப்பனாக விட்டுருவாங்க. எங்கள் அப்பா அழுதறியும் பார்த்ததையும் நேரில் பார்த்தாங்க. அதை பார்த்து இப்போ எனக்கு அனுப்பட நிற்குது. அடுத்தது நாமளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சூப்பராக அந்த வெளியே இருக்கிற தோலே கரைஞ்சி உள்ளே போகிற அது வந்து உங்களுடைய அங்கே ஆசன வாயில் இருக்கிற ரத்த குழாய்களோட புடைப்பு தான். காலில் வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குல்ல, காலில் பச்சை நரம்பு சுருண்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கே இருக்கிற ரத்த குழாய்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்க பைல்ஸாக வரும். பைல்ஸ்ன்றது ஒரு ஸ்கின் டேக்னு மட்டும் எடுத்துக்க கூடாது, அது வந்து பிளட் வெசலோட டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம மருந்து கொடுத்துட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோம். அவங்க இப்போ டைம் காமிச்சிருங்க 1:30 மணி. ஓகே, ஸோ 12/3/2026 காலைல 11 மணிக்கு 4 மாசமா உட்காரவே முடியாமல் இப்படி உட்காந்துட்டு ரொம்ப எரிச்சலோட கஷ்டப்பட்டு 4 மாசமா எல்லா இடத்துலையும் சுற்றி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு எரிச்சல் குறையல அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டு ஒரு 1 or 2 hours கழிச்சு நான் திருப்பி கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க இப்போ வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் மருந்து குடிச்சாங்க. 2 மணி நேரம் குடிச்சிங்களா இல்லை ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் குடிச்சிட்டு விட்டுட்டீங்களா? மருந்தெல்லாம் 3 ரவுண்ட் குடிச்சிங்க. அதான் ஒரு 3 டைம் 12 தடவை குடிச்சிங்க. ஓகே, குடிச்சிட்டு இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த 4 months எப்படி இருந்துச்சு? 4 months வந்து அது நினைச்சு பார்க்க முடியாது எரிச்சல். அது எப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயின் புக் பண்ணி பஸ்ல வந்தா உட்காந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் புக் பண்ணி தர்மபுரி வரைக்கும் நின்றுட்டு வந்தீங்க. ஆமா, ஏன்னா உட்கார முடியல, எரியுது அந்த ஹீட்டெல்லாம் நல்லாவே நமக்கு சீட்டில் ஆல்ரெடி ஹீட் இருக்குது, நம்ம ஹீட்டு, அதனால இப்படியே நின்றுக்கிட்டே வந்தால் கோயம்புத்தூரில் வந்து ஆல்ரெடி வந்து டிக்கெட் புக் ரிசர்வ் டிக்கெட்டில் நின்றுட்டு வந்தேன் தர்மபுரி வரைக்கும். அதனால் அந்த ஃபீல் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து டாலரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ இந்த மருந்து குடிச்ச அப்புறம் எவ்வளவு % குறைஞ்சிருக்கு? 60% கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. 60% குறைஞ்சிருக்கு within 2 hours. அப்ப இருக்கலே ஹோமியோபதி வந்து ஃபாஸ்டா வேலை செய்யுது. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு கண்டிப்பா வேலைலாம் கண்டிப்பா செய்யுங்க மேம். அதனால தான் இவ்வளவு தூரம் நான் இவ்வளவு எரிச்சலையும் வலியையும் நான் உங்களை தேடி வந்தது காரணமே. சரி, கண்டிப்பா வந்து இதுல நமக்கு சக்சஸ் ரேட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆனா என்னால அவ்வளவு தூரம் இங்கிருந்து வர முடியலன்ற தயக்கத்திலேயே நான் 4 மாசமா நான் டிலே பண்ணி இன்னைக்கு நல்லா ஆயிடும், நாளைக்கு நல்லா ஆயிடும். சரி, நான் பைல்ஸ்க்கு இப்போ 2 மருந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மருந்தோட நேம் நான் சொல்லக்கூடாது, பிகாஸ் செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்குவீங்க.
அது பக்கத்துல இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கி நீங்க சரி பண்ணணும். பௌத்திரத்துக்கு ஒரு மருந்து இருக்கு, தனியா அந்த பௌத்திரத்துக்குள்ள மருந்து. நான் என்ன பண்றேன்னா உங்களை அந்த மருந்தை ரீட் பண்ண வச்சிடுறேன். உங்களை நான் அந்த மருந்து ரீட் பண்ண வச்சுட்டு நீங்க வந்து அதை நான் வந்து லிட்ரேச்சர்ல கீழே ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? சோ தட் வந்து எல்லாருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும் இல்லைங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, தனக்கு பைல்ஸ் இருக்குன்ற விஷயத்தை வெளியில சொல்றதுக்கு பல பேர் தயக்கிறான் இன்னைக்கு ட்ரெண்ட்ல. அதனாலயே அவன் வேதனையோட வாழ்றான். சோ ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாதுன்னு வெளியில அந்த கூச்சத்துல வச்சிட்டு இருந்துட்டு இந்த பெயினோட போனா பீட் ஆகுதுன்றத அவன் சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குறான், கூச்சமா இருக்கான், தயங்குறான். இன்னொரு விஷயம், இது எப்படி சொல்றது ஒண்ணு, இன்னொரு விஷயம் இதை பண்ணிக்கிட்டா அதோடைய அவஸ்தையும் உனக்கு தெரியும். சர்ஜரி பண்ணிக்கிட்டா அதோட அவஸ்தையும் உனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா அனுபவிச்சனால உங்களுக்கு அந்த பெயின் தெரியும், அது நல்லா தெரியும். சோ இது வந்து இப்போ ஒரு புண்ணியத்தை சேர்த்துறோம். உங்களை மாதிரி இந்த கஷ்டப்படுற பல ஆயிரம் பேருக்கு இந்த மருந்து வந்து ஃப்ரீயா இருக்கும். இப்ப ரெக்டம், இப்ப இதை நான் ஆட் பண்றேன். ட்ரை ஏக்கிங் ஃபீல்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் சிக்ஸ், சின்னதா குச்சி சுருக்கு குத்துற மாதிரி இருக்கு ஆசன வாயில. ஆனஸ் ரா சோர் மச் பெயின் ஆஃப்டர் ஸ்டூல் இருக்கா வித் ப்ரொலாப்ஸ். சோ ப்ரொலாப்ஸ் ஆஃப் ரெக்டம்க்கு இது முக்கியமான மருந்து. ஹெமராய்ட்ஸ் இருக்கா வித் ஷார்ப் ஷூட்டிங் பெயின் அப் த பேக், பிளைண்ட் ப்ளீடிங் இருக்கா. வர்ஸ் டியூரிங் கிளைமேக்டிக்னா அது வயசான காலத்துல அந்த இதெல்லாம். லார்ஜ் ஹார்ட் ட்ரை ஸ்டூல், மியூக்கஸ் மெம்பரேன் ஸ்வாலன், அப்ஸ்ட்ரக்ட்ஸ் த பாசேஜ், ஆசன வாய்ஸ் வீங்கி பாதையை அடைக்குது. இரிட்டேஷன், பூச்சினால இரிட்டேஷன் வரலாம், ஆஸ்கரைட்ஸ் அந்த வர்ம்ஸ்க்கு. பர்னிங் இன் ஆனஸ் வித் சில்ஸ் அப் டவுன் பேக். இது ஒரு மருந்து. இந்த மருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். இது ஃபர்ஸ்ட் மெடிசன். ஸோ இப்போ அடுத்த இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாருக்கும் இந்த மூல பிரச்சனை பெருசா இருக்கும். அதனால ஒரு 4 மருந்து மட்டும் நான் காமிச்சிடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். நீங்க இதெல்லாமே சாப்பிட்டு குணமாக்கிக்கணும். இந்த சம்மர்ல இது பாருங்க, இந்த பிளான்ட்டும் அது ரூட்னு எழுதிருக்கு பாத்தீங்களா? இது ஒரு வேர் தான். சரிங்களா? இதோட ரெக்டம் வந்து படிக்கிறேன். இப்ப சென்சேஷன் ஆஃப் ஷார்ப் ஸ்டிக்ஸ் இன் ரெக்டம், சென்சேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், வாஸ்குலர் என்காஜ்மெண்ட் ஆஃப் ரெக்டம், ட்ரை ஃபீசஸ், ரொம்ப ட்ரையா இருக்கும் மோஷன், மோஸ்ட் ஆப்ஸ்டினேட் கான்ஸ்டிபேஷன், ப்ரொட்ரூடிங் ஹெமராய்ட்ஸ், ஹெமராய்ட்ஸ்னா மூலம், பைல்ஸ், ஏக்கிங் இன் ஆனஸ்னா ஆசன வாய் வலிக்குது, பிரெக்னன்சில வர கான்ஸ்டிபேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம், பெயின்ஃபுல் ப்ளீடிங் பைல்ஸ், டிசென்ட்ரி இருக்கும், அதாவது கான்ஸ்டிபேஷனும் டயரியாவும் ஆல்டர்னேட் ஆகும். இது ஒரு மருந்து. ஓகேவா? இப்போ வந்துட்டு அடுத்த மெடிசன் வந்து பௌத்திரத்துக்கான மருந்து எடுத்துருவோம், அப்புறம் ஃபிஷருக்கு எடுப்போம். இது 2 பைல்ஸ்க்கு. இது வந்து என்னன்னா நம்ம வந்துட்டு எதுக்கு எடுக்கிறோம்னு சொன்னா பௌத்திரத்துக்கு எடுக்கிறோம்னு சொன்னோம். இவங்களுக்கு வந்து ஆசன வாயில அரிப்பு இருக்கு, ஆரிஃபைஸ் ஸ்வாலன், பர்னிங் இன் ஆனஸ் ஆஃப்டர் ஸ்டூல், மோஷன் போய் முடிச்ச அப்புறம் எரிச்சல், அப்புறம் ஃபிஸ்டுலா ஆனை இருக்கா. ஃபிஸ்டுலானா பௌத்திரம், ஆனல் பர்னிங், பெயின்ஃபுல் அல்சர், அஃபென்சிவ் ஊசிங், பாருங்க ஊசிங், அஃபென்சிவ் மாய்ஸ்சர் ஆன் பெரினியம், அதாவது ஆசன வாய்க்கிட்ட பெரினியம்ன்றது அந்த நம்மளோட பட் ரீஜன், அங்க வந்து ஒரு கவுச்சி நாத்தத்தோட பஸ் வர்றது, இதான் பௌத்திரம் இருக்கா. இதுல ஹெமராய்ட்ஸ், ஃபிஷர்ஸ், அல்சரேஷன் ஆஃப் ஆனஸ் அண்ட் பெரினியம், பர்பிள் கவர்டு வித் கிரஸ்ட், அட்ரோஷியஸ் பெயின் வித் அண்ட் ஆஃப்டர் ஈச் ஸ்டூல். ஒவ்வொரு பெயின் மோஷன் போனதுக்கு அப்புறம் பயங்கரமான பெயின் இருக்கு. இது ஒரு மருந்து. அடுத்து கடைசி மெடிசன் இது ஒன்று மட்டும் பார்த்துட்டு விட்டுருவோம். நிறைய மருந்து இருக்கு ஹோமியோல, பட் இந்த மெடிசனை நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம மூலத்துக்கு 2 போட்டோம், பௌத்திரத்துக்கு 1 போட்டோம், இப்ப ஆசன வாய் ஃபிஷஸ்க்கு 1 போட்டுருவோம். ஃபிஷஸ் ஒரு நிமிஷம். இதுல ரெக்டல் சிம்டம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். we have received much clinical confirmation இருக்கா. இது ரெக்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம எல்லாத்துலயும் அந்த ஃபர்ஸ்ட் லைனை ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிட்டோம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஏக்ஸ் ஆஸ் ஃபுல் ஆஃப் broken glass, அதாவது ரெக்டம் எப்படி வலிக்குதுன்னா கண்ணாடி உடைஞ்சி கண்ணாடி துண்டுகள் ஆசன வாயில இருக்க மாதிரி. Anus aches and burns for hours after stool. மோஷன் போய் முடிச்சு பல மணி நேரங்கள் ஆசன வாயில எரிச்சல் இருக்கு. Feels constricted, dry heat at anus with sudden knife-like stitches. Stool must be forced with great effort. ரொம்ப எஃபர்ட் போட்டு ஸ்டூலை ஃபோர்ஸ் பண்ணணும். Protrusion of hemorrhoids. Hemorrhoidsனா பைல்ஸ்னா மூலம். Fissure of anus இருக்கா. Fissures of anus with great constriction, burning like fire. நெருப்பு மாதிரி எரியுது. As do the hemorrhoids,
டெம்பரரிலி ரிலீவ் பை கோல்ட் வாட்டர். பச்சை தண்ணி கழுவுனாலோ பச்சை தண்ணியில் கொஞ்ச நேரம் உட்காந்தாலும் டெம்பரரியா ரிலீஃப் இருக்கு. சிட்ஸ் பாத் எடுத்தா பெட்டரா இருக்கு. ஃபீட் இட் இன் டைரியா, ஸ்டூல்ஸ் பர்ன், பர்னிங் பெயின்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்டூல். இதுவும் ஆசன வாயில ஊசிங் இருக்கும். பின் வார்ம்ஸ் இருக்கு, இச்சிங் ஆஃப் ஆனஸ் இருக்கு. நான் நிறைய மருந்து இருக்கு ஹோமியோல. நான் வந்து எல்லாத்தையும் உட்காந்து காமிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி மூலம், பௌத்திரம், இந்த ஆசனவாய் வெடிப்பு பல்லாயிரம் பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த இதுல இருக்கு. அவங்களுக்கு இருந்தா கூட சொல்ல தயங்குறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு விடுதலை நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ண பின்னாடி நீங்க பாருங்களேன், நிறைய பேர் இந்த பிரச்சனை சொல்றாங்க. ஏன்னா அது இந்த சம்மர்ல அவனுக்கு சவால். இந்த சம்மரை கடந்துட்டான் என்ன சொல்லுவாங்கல்ல, நாளைக்கு வடிவேலு நாளைக்கு நீ பொறுத்து கடந்துட்டா இந்த ஏரியா உண்டுடான்னு. அந்த மாதிரி சீரியஸ்லி அவ்வளோ இருக்குமா? ஐயோ அது அனுபவிச்சதாக தெரியும். எவ்வளவு சொல்றீங்க பாருங்க. நாளைக்கு வடிவேல் சொல்லுவேன், நீ மட்டும் நாளைக்கு பொழுத கடந்துட்ட நீ பொழைச்சடா அப்படின்ற மாதிரி கைப்பிள்ள அப்படின்னு அந்த மனநிலைமையில இருந்திருக்காங்க. ஆனா இப்ப 4 மாசம் பட்ட கஷ்டம் 60% குறைஞ்சிருக்குன்னு பெட்டரா இருக்கும்ல. உண்மையிலே நல்லா இருக்கு. நான் ஃபீல் அதான் சொல்றேன்ல, எவ்வளவு எனக்கு அந்த இரிட்டேஷன் இருந்திருந்தா கோயம்புத்தூர்லேருந்து தர்மபுரிக்கு நின்றுட்டு வருவேன். ஓகே. ஆனால் ஹோமியோபதி இதுக்கெல்லாம் மருந்தே இல்லை. நிறைய பேர் இந்த ஆஷா பைல்ஸ்க்கும் மருந்து இருக்குங்கிறா, கேன்சருக்கும் மருந்து இருக்குங்கிறா, சுகருக்கும் மருந்து இருக்குங்கிறா, முட்டி வலிக்கும் மருந்து இருக்குங்கிறா. ஒருத்தியே எப்படி எல்லா வியாதியும் குணம் பண்ண முடியும்? இவன் என்ன பெரிய சகலகலா வல்லியா அப்படின்ட்டு கேட்டு நக்கலாலாம் ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது தங்களால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை யாரோ ஒருவர் எங்கேயோ நமக்கு நெருங்கியோ இல்லை அருகிலோ இல்லை தெரிஞ்சவங்களோ உறவினர்களோ வாழ்றப்போ அவங்களால ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. அது ஏற்றுக்க கல்வெட்டுல பொறிக்கப்பட வேண்டிய அது ஏற்றுக்க முடியாதவுடைய வார்த்தையின் இயலாமை தான் நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தையை சொன்னால் ஹர்ட் ஆகிடுமா, அதனால இவனுடைய ஹாப்பினஸ் குறைஞ்சிரும். இது ஆக்சுவலி நிறைய தடவை லெனினும் சொல்லியிருக்காரு. அவங்களால வாழ முடியாத வாழ்க்கையே நீ வாழ்றதுனால தான் ஒன்று தூக்கி இவ்வளோ கல் எறிகிறாங்க. அந்த கல் எல்லாத்தையும் நீ வந்து பொறுத்துக்க உன் கழுத்துல நிறைய மாலைகள் வரும்னு சொன்னாரு. 2014 சொன்ன லெனின் சார் வந்து ஒரு ப்ராஃபிட் மாதிரி என் லைஃப்ல ஒரு ஏஞ்சல் மேன். 2014-15 இது ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்வார். உன் மேல விழுகிற கல்லெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டே இரு, அதெல்லாம் ஒரு நாள் மாலைகளா மாறும்னு சொல்லிட்டு நிச்சயமா ரொம்ப நல்ல விஷயம். இது நிறைய பேருக்கு லைஃப்ல மாறும். மூலத்துக்கான வீடியோல ஆரம்பிச்சோம், ஆனா உங்களோட மூளைக்கான வீடியோல முடிச்சிருக்கோம். நீங்க கொஞ்சமாவது மூளை இருந்துச்சுன்னா உங்க மூலத்தையும் சரி பண்ணி உங்க மூளையை சரி பண்ணி ஹாப்பியா வாழணும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.